நான் சொன்னா நம்ப மாட்டீங்க நீங்க. நயினா நாகேந்திரன் சொன்னா நம்புவீங்களா? என்ன சொல்லியிருக்காரு சார்? ஆன்மீகத்திற்கு எதிரான ஆட்சி, ஒரு சமுதாயத்திற்கு எதிரான ஆட்சி. தீபாவளிக்கு வாழ்த்து சொல்வாரா? மாட்டார். வேற எதுக்கு வாழ்த்து சொல்வாரு? அது உங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு மோசமான ஆட்சி. நேற்று கூட திருப்பரங்குன்றத்தில், இன்னைக்கு திருக்கார்த்திகை. நேற்று உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. என்ன தீர்ப்பு அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு கொடி கம்பம், அதுல தீபம் ஏத்தணும். இன்னைக்கு திருக்கார்த்திகையில் எல்லார் வீட்லயும் வெடி போடுவோம், எல்லார் வீட்லயும் விளக்கு எழுத்துவோம், சொக்கப்பானை கொளுத்துவோம். இது காலங்காலமாக 500 1000 ஆண்டுகளுக்கு முன்னால நடந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆனால் இன்னைக்கு அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய சேகர்பாபு அவர்கள் தீபம் ஏத்துறதையே இன்னைக்கு எதிர்த்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அப்படின்னா இதை விட மோசமான ஒரு கேவலமான ஒரு ஆட்சி நமக்கு வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கிற கூட்டம் தான் இந்த தூக்கு திட்டம். என்ன கோரிக்கையின்படி உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க சார்? உச்சநீதிமன்றம் போடல, இங்கேயே டிவிஷன் பெஞ்சுக்கு போயிருக்காங்க. சரி, இதை காட்டி பிரமாதமாக ஹெச்ராஜா அவர்கள் ஒன்று சொன்னாரு. அது தெரியல சார், நீங்க சொல்லுங்க. இந்து விரோத ஆட்சி, நாட் ஒன்லி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், தே ஆர் டூயிங் கண்டெம்ட் ஆஃப் காட். எப்படி இந்த அளவுக்கு திமுகவில் அத்தனை பேருக்கும் அறிவு மழுங்கி விட்டதா என்பது எனக்கு உள்ளபடியே புரியவில்லை.